பொன்னாங்கண்ணி கீரை இது வந்து கீரைகளின் ராஜான்னு சொல்கிறாங்க. ஸோ அவ்வளோ வந்து வைட்டமின் மினரல்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. பாஸ்பரஸ், மக்னீசியம், கால்சியம், வைட்டமின் ஏ, பி, சி இது எல்லாமே இதில் இருக்குங்க. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி அப்படிங்கிறது உடல் மேனி பொன் போல் மின்னும். இதை ரெகுலராக சாப்பிட்டு வந்தால் ஒரு பளிர்னு ஒரு பொன் போன்ற அழகு இருக்கும். ஸோ அதனால தான் இது பொன்னாங்கண்ணின்னு சொல்கிறாங்க. உடல் மேனிக்கு மட்டும் இல்லைங்க, உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் பயன்படுது. இதில் பார்த்திங்கன்னா கண் பார்வை குறைபாடுகள் நோய் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி நோயில் எல்லாத்துக்குமே இந்த பொன்னாங்கண்ணி கீரை பயன்படுத்துகிறாங்க. ரெகுலராக சாப்பிட்டு வந்து அந்த நோய் எது வராது. இப்போ பார்த்தீங்கன்னா குழந்தைகளை சின்ன வயசுலேயே பார்த்தீங்கன்னா 4 வயசு அதாவது 4வது படிக்கும் 5வது படிக்கும் போதே குழந்தைகளை கண்ணாடி போட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதில் என்ன காரணம்னா வைட்டமின் டி குறைபாடு. அந்த டி குறைபாடு நீக்கிறதுக்கு இந்த பொன்னாங்கண்ணி கீரையை ரெகுலராக சாப்பிட்ணுங்க. இது அது மட்டும் இல்லை, உடல் உஷ்ணத்தையும் குறைக்குது. அது தவிர இதை வந்து நல்லா அரைச்சி புழிஞ்சு இதோட சாத்தை எடுத்து இது கூட தேங்காய் எண்ணெய் சேர்த்து நம்ம தலைக்கு நல்லா குளிக்கும்போது கண்ணில் இருக்கிற அந்த சூடும் உடம்பு சூடும் ஃபுல்லாகவே குறையுதுங்க. ஸோ இதை வந்து பொன்னாங்கண்ணியை வந்து நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கும் இது பயன்படுத்துகிறாங்க. இந்த பொன்னாங்கண்ணி கீரை கீரைகளின் ராஜா. குழந்தைகளுக்கு கீரை நிறையா கொடுங்க. இந்த கீரைகள் சாப்பிட்டாலே நோய் வந்து அறவே போயிடும்.